என்ன பண்ணிட்டு இருக்க? பாண்டி வேலை வந்துட்டனே, சீக்கிரமா ஆனே கடா வெட்டுக்கு. ஐயா கூப்பிடுறாரு, வாங்க. ஓ, இங்க அவசரம் தெரியாம இது வேற. சார் பெல்ட் போடல. பெல்ட் சின்ன பிள்ளைந்தே போடல சார். ஆல்வேஸ் அண்ணாக்கர் தான். சீட் பெல்ட் போடணும். அப்படி ஒண்ணு இருக்கு. லைசென்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி எடுத்தாங்க. ஃபீலிங் வேணுமா, கறி கஞ்சி வேணுமா? நிப்பாட்டு வந்ததே ட்ரிபிள்ஸ். என்ன கோரஸ்? கறி கஞ்சி சாப்பிட போறோம். ஐயா கூப்பிடுறாரு. சார் நீங்களா? நீங்களா? என்ன எக்கோ? நீங்க பண்ண தப்பு. ஹெல்மெட் போடல, பில்லியன் ஹெல்மெட், ட்ரிபிள்ஸ், டேஞ்சரஸ் டிரைவிங், ஓவர் ஸ்பீடு, நம்பர் பிளேட், சைலன்ஸ் ஆல்டரேஷன். அத்தே எத்தனை? யோ, இங்க வண்டியை புடிச்சிட்டாங்கயா. பஸ்ஸா புடிச்சாச்சு, பறந்து வானே. பஸ்ஸா? ஏய், எங்கடா பஸ்? மாப்ள, பாண்டுவேல் பஸ் அந்த நிக்குது மாப்ள. ஏய், அப்பா. நாங்கலாம் டிக்கெட் எடுக்காத குடுப்புறா. ஓடு உள்ள போகாத, அசிங்க. படியில இல்ல. ஏய், நாங்கலாம் படியிலேயே பல்ட்டியே போறோம்டா. ஆத்தாடி என்ன இழுக்கு? ஏ தம்பி, ஏறி வாப்பா. ஏய் கிளவி, உன் வேலையை பாரு. வேலையை காமிச்சிட்டால. ஹலோ டவர் கிடைக்கல, 4 மணிக்கு வாங்க. ஐயா கூப்பிடுறாரு, வாங்க. ஐயாவா? மகாபிரபு, நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? சுத்தம் போலீஸ் பாத்துக்குறாங்க. இன்னும் என்னன்னு கேட்க போறாரோ? படிக்கட்டுல நின்னுட்டு வர்றது ஆபத்தானது, சட்டப்படி தப்பானது. சோ, என்னதான் சார் பிரச்சனை? 2 வீலர்ல போட மாட்டேங்கிறீங்க, கார்ல, பைக்ல, பஸ்ல போக விட மாட்டேங்கிறீங்க. தெருவில் நடந்தும் போக கூடாதா? ரோட்டை பாருங்க. சாலையை கடக்கும்போது 2 பக்கமும் பார்த்து போகணும். இப்ப புரியுதுங்களா? நாங்க சொல்றது உங்க நல்லதுக்கு தான். ஏன் அவசரம்? நீங்க கார்ல போகும்போது முன்னாடி பம்பர் இருக்கு. பம்பர்ல வந்து வண்டி இடிக்கும் போது பாதுகாப்பு பலூன் ஓபன் ஆகாது இல்லைங்களா? சீட் பெல்ட் போடலைன்னா கண்ணாடியில தலை இடிச்சு பெரிய தலைக்காயம் ஏற்படும். ஆமா தானே? இன்சூரன்ஸ் போடாத உங்க அலட்சியத்தினால யாராவது வண்டியில முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்லையா? இன்சூரன்ஸ் போடாத உங்க வாகனத்தையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. நீங்க செஞ்ச இந்த தப்புனால உங்க குடும்பமே நடுத்தெருல நிற்கும். இது தேவையா? பைக்ல ஹெல்மெட் போடாம ட்ரிபிள்ஸ்ல ஸ்பீடா வந்தீங்க, கீழே விழுந்தா தலைக்காயம் ஏற்படும் தானே? கைகால் எலும்பு முறிவு ஏற்படுச்சுன்னா வேதனை யாருக்கு? உங்களுக்கு தானே. உங்க அன்றாட வேலைய செய்யக்கூட இன்னொருத்தர் உதவிய நாட வேண்டியிருக்கும் இல்லையா? இதை தொங்கிட்டு பயணம் செய்றீங்க. ஒருவேளை வண்டி ஏதாவது எதிர்பாராம வந்து இடிச்சதுன்னா பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துருவீங்க. உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி ஆச்சுன்னா உங்க குடும்பமும் சொந்த பந்தமும் உங்களை நினைச்சு கதறி கதறி அழுவாங்க இல்லையா? இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். இந்த சின்ன சின்ன தப்புனால பொருளாதார நஷ்டமாகி கைகால் போய் உசுரையும் இழந்து குடும்பத்தையும் கஷ்டத்துல துவைக்க விடணுமா? தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாரி சார், உசுரோட வேல்யூ என்னன்னு நீங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே இந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் சார். சல்யூட் தமிழ்நாடு போலீஸ். நமக்காக காத்திருப்பார்கள் வீட்டில், அதை எண்ணி நாமும் பொறுமையாக செல்வோம் ரோட்டில். ஏன் அவசரம்?